हरे 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 कृष्ण 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 हरे राम 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 हरे कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्ण कृष्ण हरे राम राम हरे कृष्ण कृष्ण हरे राम राम हरे कृष्ण कृष्ण हरे राम राम हरे कृष्ण राम राम कृष्ण कृष्ण हरे राम राम हरे कृष्ण कृष्ण राम राम कृष्ण कृष्ण हरे राम राम कृष्ण कृष्ण हरे राम राम कृष्ण कृष्ण हरे राम कृष्ण कृष्ण हरे राम राम कृष्ण कृष्ण राम राम कृष्ण राम राम हरे राम 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 हरे राम हरे राम कृष्ण कृष्ण हरे राम हरे कृष्ण 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 हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण 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 कृष्ण कृष्ण
हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे कृष्णा कृष्णा हरे हरे राम राम हरे हरे कृष्णा कृष्णा हरे राम राम हरे कृष्णा कृष्णा हरे राम राम हरे कृष्णा कृष्णा हरे राम राम हरे कृष्णा कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा कृष्णा हरे कृष्णा कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा हरे राम हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा प्रभु जी। மாதாஜி அந்த L2ல குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன் மாதாஜி. 2 இது கிளிக் பண்ணி 2 இதையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். ஒன்னு வந்து லெவல் 2, இன்னொன்னு வந்து சதாச்சார் கிளாஸ், ரெண்டுமே அட்டெண்ட் பண்ணலாம். ஆமா மாதாஜி அதான் அவங்க லலிதா மாதாஜி சொல்லியிருந்தாங்க 2 வாட்டி கிளிக் பண்ணி 2த்தையும் செலக்ட் பண்ணி இது பண்ணுங்கன்னு 2த்தையும் கிளிக் பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். மாதாஜி நான் 3 கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். 11 1 11 2 அப்புறம் நீங்க இன்னொரு கிளாஸ் சொன்னீங்களா, அது 3 கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். உங்களை விட்டு பிரியறதா இல்ல. உங்களை டெய்லி உங்க குரலை கேட்கணும். அதனால நாங்க 3ல ஜாயின் பண்ணிட்டோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆனந்தமா இருக்கு கேக்குறதுக்கே. அமிர்தம் அமிர்தம் பாயுது காதினிலே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாரும் L1 L2 நீங்க சொன்ன போல எல்லாரையும் அந்த L2க்கு அது நான் சொல்ல மறந்து விட்டு சதாச்சார் கிளாஸ் பத்தி. அது சும்மா தான் நம்ம படிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு முன்னாடி நாங்க படிக்கும்போது என்னன்னா, யாருக்கு வந்து எக்ஸாம் எல்லாம் எழுத வேண்டாமோ அவங்க வந்து சதாச்சார் படிச்சா போறோம் அப்படின்னாங்க. அப்ப நமக்கு நம்மளும் தான் படிக்கலாமே இல்லையா? அப்படி நாங்க கேட்டோன்னு சரி அதுக்கு என்ன அப்ப நீங்களும் படிங்க, அப்ப எல்லாருமே படிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். யாருக்கு வந்து எக்ஸாம் என்ன வயசானவங்களும் அட்டென்ட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் எழுதுறது கஷ்டம், எழுதலாம் முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் சதாச்சாராவது L2 பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நமக்கு இதுவும் பண்ணலாம், சதாச்சாரம் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நிறைய விஷயங்கள் அதுல தெரியும் மாதாஜி. சதாச்சார் இஸ் வெரி யூஸ்ஃபுல். வைஷ்ணவ கல்ச்சர் எல்லாம் நல்ல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அதுல. மாதாஜி அந்த லெவல் 2ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டைமிங் எல்லாம் டிஸ்பிளே ஆகலைங்க கீழே. அதுதான் மாதாஜி. டைம் உங்களுக்கு 5 PM தான் வேணுங்க. இல்ல நீங்க அந்த இதுல நம்ம டிரைவ் இதுல வாட்ஸ்அப்ல நுழைஞ்சாலே உங்களுக்கு மேல அந்த டைட்டில்லயே டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், நான் ஜாயின் பண்ணிட்டேனே. 5 மணி தான் மாதாஜி காமிக்குது. ஃப்ரைடே 5 மணி. ஃப்ரைடே ஒண்ணு வந்து 8 மணிக்கு ராத்திரி, இன்னொன்னு ஃப்ரைடே 5 மணின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 5 PM 5 மணி இல்ல மாதாஜி, உங்களோட 5 மணின்னு நினைக்கிறேன். 5 PM தான் மாதாஜி. 5 PM தான். 5 PM ஒண்ணு இருக்கு. அது அந்த லெவல் 1ல ரெண்டுமே தனித்தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா மாதாஜி? அது வேற லிங்க் இருக்கு. அந்த லிங்க் நான் போடுறேன். நான் இது இப்பதான் என்ன எடுத்து இன்னைக்கு காலையில தான் ஒரு டீச்சர் சொன்னாங்க, அவங்க கிளாஸ்ல 9 PM கிளாஸ்ல வந்து யாரோ சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு அந்த சௌரியம் வந்து 3 PMல என்னது 8 PM சௌரியம் இல்ல, 8 PM சௌரியம். ஏன்னா அவங்களுக்கு 8 PM தான் கொடுத்தாங்க. அது சௌரியம் இல்ல, அப்ப அவங்க 3 PMக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 லிங்க் அனுப்புறேன். 2 லிங்க்ல ஏதாவது ஒரு லிங்க்ல ஜாயின் பண்ணலாம். லெவல் 2ல வந்து 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அப்படிதானே மாதாஜி? அது கன்ஃபார்ம் தானே மாதாஜி? என்ன மாதாஜி என்ன சொல்றீங்க? லெவல் 2ல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல வந்து ரெண்டுக்கும் தனித்தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அப்படிதானே மாதாஜி? ஆமா ஆமா. அது வந்து அதுல ஒண்ணு மாதாஜி வியாழக்கிழமை 5 மணி, இன்னொன்னு வெள்ளிக்கிழமை 5 மணி. ஒண்ணு வியாழன் ஒண்ணு வெள்ளி. ஓகே ஓகே. அப்படியே மாதாஜி. சரிங்க நான் இப்ப பாக்குறேங்க. ஏன்னா 4 பேர் இருக்கோம் மாதாஜி. தனலட்சுமி அட்டெண்டன்ஸ் போடும்போது 4 பேரோட பேர் போடுறீங்களா? அதனால தான் போடுறீங்க.
இல்ல மாதாஜி, என் சித்திக்கு வந்து கை ஃப்ராக்சர்ல அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதனால வந்து நான் டைப் பண்றேங்க. அம்மாவுக்கு வந்து சேம் அதேதாங்க. அவங்க படிக்காதவங்க ஜஸ்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் அதனால வந்து அவங்க அது அவங்க உள்ள போய் இந்த சேட்டா தெரியாதுங்க. மகேஸ்வரின்னு வர்றவங்க வந்து அவங்க மலேசியால இருந்து அட்டெண்ட் பண்றாங்க. ஆமா மகேஸ்வரியா தெரிஞ்சது எனக்கு அந்த வேர்ட் அவங்களோட ஸ்பெல்லிங்லயே தெரிஞ்சு போயிடுது. நம்பரை பார்த்தாலும் தெரியுமே. அதான் மாதாஜி, அவங்க லெவல் 2 வந்து செகண்ட் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தான் பண்ண சொல்லிருங்க மாதாஜி, நானும் சொல்லிடுறேங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க கைட் பண்ணிருங்க உங்களுக்கு. சரிங்க, நான் பண்ணிடுறேன். இப்ப இவங்க 3 பேருக்கு நான் பண்ணிடுறேங்க. ஸ்ரீரங்கம், சங்கீதா, தனலட்சுமி 3 பேருக்குமே நான் பண்ணிடுறேன் மாதாஜி. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம இது ப்ரீ பக்தி சாஸ்திரி இப்ப நம்ம படிக்கிறது லெவல் 1 வந்து ப்ரீ பக்தி சாஸ்திரி லெவல் 1. இதோட ப்ரீ பக்தி சாஸ்திரி லெவல் 2 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆனதுனால 2 டைமிங் வச்சிருக்காங்க. ஒன்னு Thursday, ஒன்னு Friday. Thursday அப்படிங்கிறவங்க Friday மாதாஜி Thursday எனக்கு தெரிஞ்சு இல்லையே மாதாஜி. நானும் Friday தான் நினைச்சேன். நானும் Friday தான். இல்ல, Friday 8 o'clock தான். Thursday அவங்க சொல்றது ஒருவேளை சதாச்சாரம். அப்படியா தெரியல மாதாஜி எனக்கு வந்து ஒன்னு Friday 5 மணி, இன்னொன்னு Friday 8 மணி. அப்படிதான் நான் நேத்து பார்த்தேன். ஒருவேளை நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைச்சேன் மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ் மிடில்ல நீங்க வந்து சொல்லிருங்க மாதாஜி, எல்லாருக்கும் ரீச் ஆகுங்க. ஒண்ணு மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் நேத்து, 2 பண்ணுறேன் மாதாஜி. 2 பண்ணணும். நான் அதனால தான் எழுதினேன். எவ்வளவு புரியறது அதனால தமிழ்லயே அது தமிழாக்கம் பண்ணி போட்டேன்னா. சுனந்த பிரியா மாதாஜிக்கு லெவல் 2 கிடைக்கலன்னு சொல்றாங்க மாதாஜி. Friday 8 PM அது வந்து ஒரு பிரபுஜி எடுப்பார். அவர் வந்து என்ன மோகன்தாஸ் பிரபுஜி. அப்புறம் அதே Friday 5 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அது இந்த மாதாஜி எடுப்பாங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட் ஆனதுனால இப்ப 5 PM ஓகே தான் மாதாஜி, கன்வென்ட்டா இருக்கு. அது சரினா அதை எடுத்துங்க. 8 PM. ஏன்னா வேலைக்கு போறவங்களுக்கு 5 PM சரியாகாது இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்கு வந்து 8 PM சௌரியமா இருக்கும். அவங்க வந்து 8 எடுப்பாங்க. ஓகே, அது மாதிரி. ஆனா சதாச்சார் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். சதாச்சாருக்கும் திரும்பி நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம். அதுல எக்ஸாம் இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா கதை கேட்கணும். கதை கேளு தான். இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சதாச்சார் யூ டோன்ட் மிஸ் அட் ஆல். எல்லாருக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாகவத லிங்க் அனுப்பிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுங்க. உங்களுக்கு இது வேற அனுப்புறேன்னு சொன்னேன் இல்லையா? மறந்து போயிட்டேன். பார்த்தா காத்தால இருந்து அனுப்புறேன்னு சொன்னேன். என்னவோ கேட்டாலே மாதாஜி. சுனந்த பிரியா மாதாஜிக்கு வந்து லெவல் 2 லிங்க் கிடைக்கலன்னு போட்டிருக்கா மாதாஜி. யாருக்கு லெவல் 2 லிங்க் கிடைக்கலன்னு போட்டிருக்காங்க? சுனந்த பிரியா உங்களுக்கு எழுதிருக்காரா? இல்ல, இங்க சாட்ல போட்டிருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை இந்த சாட். நான் மொபைல்ல பார்த்துட்டு இருக்கேன். நான் திரும்பி போடுறேன் மாதாஜி. லெவல் 2 லிங்க் எல்லாம் நான் திரும்பி போடுவேன். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி போடுறேன். இல்ல மாதாஜி நேற்றுக்கு இன்னும் அனுப்புன்னு சொன்னீங்க. நான் என்ன அந்த இது இல்லையா, நீ நம்ம கிளாஸ்ல தானே நான் 7 PM உட்காந்துட்டு இருக்கேன். எந்த கிளாஸ்ல கேட்டாங்க தெரியல. அந்த இது ஸ்டார்டிங்ல படிப்பாங்களே, போட்டுட்டீங்களா மாதாஜி? ஓம் தத் சதித்தி, அது இப்பவே போடுறேன் நான். ஓம் தத் சதித்தி ஸ்ரீமத் பகவத் கீதாசு அது நான் கைப்பட இது பண்ணிருக்கேன். எங்க இருந்தாலும் பொறுக்கி எடுத்து பண்ணிருக்கேன் நான். அது நமக்கு ஓம் தத் சதித்தி. எஸ் தேங்க்யூ மாதாஜி, சுனந்தா மாதாஜி. இப்போ நான் போட்டு விடுறேன். இல்லாட்டா அப்புறம் நான் வேற வேலையில இருக்கும்போது மறந்து போயிடும். அப்புறம் இன்னைக்கு 7 மணிக்கு என்னோட கிளாஸ் ஆரம்பிச்சிடும் லெவல் 3. போன வாரம்லாம் இது பொங்கலுக்கு 2 நாள் லீவ் எடுத்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து இந்த வாரம் 4 நாள் கண்டினியூஸா வைக்க போறேன். சாயந்தரம் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். இப்போ நான் போட்டு விடுறேன். நீங்க உங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். இன்னைக்கு 3 மணி செஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் இஸ்கான் மங்களூர் சார்பா அன்போட வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது அத்தியாயம் 15, புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது யோகா ஆஃப் த சுப்ரீம் பர்சன், பகவானுடைய யோகத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். ரொம்ப அருமையான சாப்டர் இது. அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிரணதி சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய விஜயலட்சுமி மாதாஜி பிரணதி சொல்ல ஆசைப்பட்டாங்க. நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் மாதாஜி. உங்களுக்கு நான் அந்த படம் சொல்றேன். வெரி நைஸ் மாதாஜி. இம்ப்ரூவ்மெண்ட். வெரி ஹாப்பி மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். பிரணதி சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்க ஸ்கிரீன்ல போடணுமா மாதாஜி? எல்லாருக்கும் இருக்கா? எல்லார்ட்டும் இருக்கா? ஸ்கிரீன்ல போடணும்னா நீங்க எனக்கு இல்ல, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிருக்கீங்க மாதாஜி. உங்களை கோஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன். பண்ணிருக்கேடா. ஓகே அவங்க உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்களே, படிக்கட்டும்.
வெரி ஆ. குட் மாதா, வெரி ஹாப்பி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாக்கயா சஸ்ருதுன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप तदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपीश गोपिका कान्ता राधा कान्ता नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावने. கல்பத்தருभ्यश्च ओके कृपा वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादे पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा माता. ஹரே கிருஷ்ணா, ஹரிபோல். நல்லா சொன்னீங்க மாதாஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொரு 2 டைம் சொல்லிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக் இருக்காதுங்க மாதாஜி. ஆமா ஆமா, கரெக்ட் தான். எல்லாருமே இதை பழகிங்க. செகண்ட் லெவல் வரும்போது டெய்லி உங்களை தான் நான் சொல்ல போறேன். ஹரே கிருஷ்ணா. நேத்தி பார்த்தது 14 சாப்டர்ல என்ன பார்த்தோம்னு யார் சொல்றீங்க இன்னைக்கு? மாதாஜி நேத்து 3 குணத்தை பத்தி சொன்னீங்க. ம். சத்வகுணம், ரஜகுணம், அப்புறம் தாம குணம். இது ஒரு மனிதனுக்கு வந்து இந்த 3 குணமுமே இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடுது. காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல வந்து அந்த சத்துவ குணம் இருக்கு. அதே வந்து வேலைக்கு போகும்போது அது வந்து ரஜகுணத்துக்கு மாறிடுது. இப்போ ரஜகுணத்துல வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆகும்போது ஈவினிங் ஆகும்போது அது தாம குணத்துக்கு வருது. ஸோ அந்த மனத்தை வந்து இந்த 3 குணமும் பிடிச்சி இழுக்குது. எந்த இது வந்துட்டு சத்துவ குணத்துல இருக்கும்போது உயர்ந்த நிலை, அடுத்த நிலைக்கு உயர் சத்துவ குணத்துக்கு போலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க மாதாஜி. இப்ப ரஜகுணம் அந்த தாம குணம் இருந்ததுன்னா, இந்த ரஜகுணத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஜம்பத்துக்காக வேலை பண்ணுவாங்க. ஆனா அது ஜம்பத்துக்காக இருக்கும். அது நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்களோட நிலைமை வந்து திருப்பியும் மனித குலத்துல திருப்பியும் பிறப்பாங்க. இதே தாம குணத்துல வந்து படுத்து படுத்து தூங்குறது, வேலை இல்லாம செய்யாம செய்யறது. அப்படி இருக்கும்போது ரஜகுணத்துல இருக்கிறவங்க அவங்க எந்த மாரி இருக்காங்களோ, அந்த மாரி நிலைமைக்கு அவங்க போவாங்க. இதே தூங்கிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு பனிக்கரடியா போய் இப்ப அ அ அடுத்த ஜென்மத்தில பனிக்கரடியா இருப்பாங்க. மாம்சம் சாப்பிட்டா அது புலியா பொறக்கும். அப்புறம் இந்த தூங்கிட்டே இருக்கங்க இப்படி அதுக்கு உதாரணம் சொன்னீங்க. அப்புறம் அந்த இத வந்து கண்ட்ரோல் த ஒன் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இத கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, துர்கா தேவி. அப்புறம் அந்த பகவான் வந்து அவரோட நாமத்த நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த நாமத்த விடுபட்டுருச்சுன்னா, நம்ம திருப்பி திருப்பி இந்த சுழலிலேயே மாட்டிக்கிறோம். அவர் நாமத்த சொன்னோம்னா, அது அது ஒரு ஒரு இது மாரி கயிறு மாரி ஸ்ட்ரிங் மாரி அது வந்து ஸ்ட்ரெயிட்டா அவரோட பகவான நோக்கி அது போகுது. ஹரே ராமா, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது அவரோட ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த பிறவி இதுலருந்து நம்மள ப தடுத்து அவர கொண்டு போய் கரெக்ட்டா சேர்த்துருது அப்படிங்கிறத சொன்னீங்க மாதாஜி. குட், வெரி குட். வேற யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஜெயதேவி மாதாஜி, ஸ்ரீதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, நம்மளோட பௌதீக தந்தை வந்து நம்மளோட அப்பாவா இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் அவருக்கெல்லாம் தந்தை வந்துட்டு பகவான் தான் அப்படின்னு அது ஒண்ணு புரிஞ்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு என்னது
சத்துவகுணத்துல உள்ளவங்க வந்து பிராமணரா பிறப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்லோகம் படிக்கிறது, பக்தி கீதை இதெல்லாம் நல்லா சாமி பகவானுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க அதனால அப்படி இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ரஜோகுணத்துல உள்ளவங்களோட அதுதான் சொன்னார் இல்லைங்களா அது. அப்புறம் வந்துட்டு என்னென்ன யோசிச்சுட்டு இருந்தேன், மறந்துட்டேன். தாயார் சொன்னீங்க ஆன்மீக தந்தை வந்து பகவான் மாதாஜி, தாயார் வந்து மாயாதேவி. அவங்க மூலமா தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்களோட தூள் தான் நம்ம. அவங்ககிட்ட இருக்கிற குணம் தான் நமக்கும் இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா விலங்குக்குமே வந்து அவரோட இது இருக்கு. இப்போ தண்ணியில வாழ்ற மிருகத்துக்கு அவரோட இது வந்து அதுல இருக்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாரு. இப்போ தரையில இருக்கிறது பாம்புனா பாம்பு அது சர்வே ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உடல்ல கொடுத்துருப்பாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் ஆன்மீக தந்தை பகவான் தான். தாயார் வந்து மாயாதேவின்னு சொன்னீங்க மாதாஜி. மாதாஜி அப்புறம் சத்வ குணத்துல இருக்கும்போது தான் பகவானை பிரார்த்திக்கணும். அப்புறம் என்ன உடல்ல வந்து 9 உறுப்புகள்னு சொன்னீங்கல்ல மாதாஜி, அது என்ன எது பத்தி பாடி 9 கதை கொண்ட நகரம் நம்மளுடைய உடல். அதான் என்னன்னா 9 கேட்ஸ் சொல்லுங்க. காது, மூக்கு, சொல்லுங்க. கரெக்ட் தான். வாய், அப்புறம் கை கால், இது போலதான் மாதாஜி. கை கால் வராது மாதாஜி. 2 கண்கள் நமக்கு எதெல்லாம் ஓப்பனா இருக்குன்னு பாருங்க. நம்ம 2 கண்கள் 2 கண்கள் இதெல்லாம் மூடி கிடையாது. மூடி இல்லாம இருக்கோ பாருங்க. மூக்கு 2 மூக்கு துவாரங்கள், வாய், பாலுறுப்புகள், அப்புறம் குதம்னு சொல்லக்கூடிய இது எல்லாம் தான் 9 கேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க மாதாஜி. அப்புறம் தான் ரஜோகுணம் இருக்கும்போது வந்து ஆசை அதிகமா இருக்கும், பேராசை, மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் சத்துவகுணத்துல ஒருத்தர் மரணிக்கும் போது அவர் வந்து ஒரு என்னது முனிவராகவோ முனிவரா இருந்து பக்தரா என்னவோ சொன்னீங்களே. நம்ம சத்துவகுணத்துல இருக்கிறவங்க உயிர் விடும் பொழுது அந்த முனிவர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த உலகங்கள், தபோலகம், ஜனலோகம் அப்படின்னு அந்த பிதர்லோகம், அந்த லோகங்களுக்கு சென்றடைவார்கள். தூய்மையான உலகத்தை அடையிறாங்க. அவங்களுக்கு மேலுலகங்களை அடைவார்கள். உலகத்துல அவங்களுக்கு பிறப்பு இல்ல. கரெக்டா மாதாஜி? மறுபடியும் பிறப்பாங்க மாதாஜி. அந்த பலன்கள்லாம் தீர்ந்தோம்னா மறுபடியும் வந்து பிறப்பாங்க. அந்த அவங்க செஞ்ச அந்த சத்துவ குணத்துல இருக்கிற வரையிலும் முக்தி கிடையாது மாதாஜி. மேலுலகங்களுக்கு தான் போவாங்க. இறந்த பிற்பாடு எங்க போவாங்க அப்படின்னா மேலுலகங்களுக்கு. நமக்கு மேல 6 உலகங்கள் இருக்கு இல்லையா? சத்தியலோகம், அப்புறம் வந்து சொர்க்கலோகம், அப்புறம் தபோலோகம், ஜனலோகம் அப்படின்னு 7 உலகங்கள் இருக்கு நமக்கு மேல. 6 உலகம். அந்த 6 உலகங்கள் வரையிலும் தான் அவங்களால போக முடியும் சத்துவ குணத்துல இருக்கும் போது. ஆனா சுத்த சத்துவ நிலைக்கு வந்தா மட்டும்தான் இறைவனுடைய நிலை அந்த வைகுண்ட லோகத்துக்கெல்லாம் போக முடியும். சுத்த சத்துவம் வராம இந்த 3 குணங்கள்ல எந்த குணம் இருந்தாலுமே வந்து வேற உலகத்துக்கு போயிட்டு திரும்பி அந்த பலன் முடிஞ்சோடனே திரும்பி இந்த பூலோகத்துல வந்து பிறக்கணும். ஓகே மாதாஜி. அப்படி அவங்க போறாங்க. இது ரஜோகுணத்துல இருக்கவங்க எங்க போறாங்க இறந்தோம்னா? ரஜகுணத்துல இங்கதான் வராங்க மாதாஜி. இந்த மனித குலத்துக்கு தான் திருப்பி இந்த பூலோகத்துல தான் பிறக்குறாங்க. ஏன்னா இங்கதான் வந்து எல்லாருமே என்ன பண்றோம், பலன் நோக்கி செயல்படுறோம். அதனால இந்த உலகத்துக்கு தான் அவங்க வராங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய மாதாஜி. இன்னொன்னு தமோ குணமா மாதாஜி? அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்களா? கீழ் உலகங்கள், அதாவது நமக்கு கீழே இருக்கக்கூடிய உலகங்கள், அதாவது மிருகப்பிறவி கூட எடுக்கலாம். நம்ம இந்த உலகத்துல வந்து மிருக இனத்துல கூட அவங்க வந்து பிறவி எடுக்கலாம். ஏன்னா அந்த தாமச குணத்தினால. மனித பிறவியே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல இந்த சத்வ குணத்துல தூய்மைப்படுறவங்களுக்கு மட்டும் மனுஷ பிறவி அடுத்தது. அவங்க மனுஷ பிறவிதான் எடுப்பாங்க, மனித பிறவி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆனா இந்த 3 குணங்களையும் யார் ஒருத்தர் கடந்து போறாங்களோ சுத்த சத்துவ குணமா, அவங்க வந்து எங்க போவாங்க, வைகுண்ட லோகங்களுக்கு போவாங்க, கோலோக விருந்தாவனம் போவாங்க. அவங்க வந்து திரும்பி வந்து இந்த பூலோகத்துல பிறவி எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுதலை கிடைக்கும். இந்த 3 குணங்கள்ல எந்த குணம் இருந்தாலுமே நமக்கு வந்து மறுபடியும் பிறவி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த சாப்டர்ல முக்கியமான படிச்சது. நம்ம அது வந்து எப்படி எல்லாம் கட்டுப்படுத்துது, சத்துவ குணம் எதனால கட்டுப்படுத்துது மனிதர்களா?
இன்பத்தினாலும் ஞானத்தினாலும் ஒருத்தட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய அறிவு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு திறமை இருக்குதோ அதை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷம் அடைவாங்க. அதனால அவங்க வந்து அதுல கட்டுண்டு போறாங்க. அதே போல ரஜோகுணம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆசை, பேராசையினால அவங்க வந்து எல்லா செயல்களையும் பலன் நோக்கி செயல்படுறாங்க. அதுல அவங்க கட்டுண்டு போறாங்க. அடுத்து தமோ குணம் இருக்கவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு சுத்தமா அறிவு என்பதே இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, எப்போதும் மயக்கம், சோம்பல், உறக்கம் இப்படி இருக்கிறதுனால அவங்க அதுல கட்டுண்டு பைத்தியக்காரத்தனமான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த குணங்களும் என்ன செய்யும், ஒன்னோட ஒண்ணு போட்டியிடும். ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு குணங்கள் வந்து நம்ம தலை தூக்கலா இருக்கும். அந்த 3 குணங்களையும் கடந்து நாம வந்து சுத்த சத்துவ நிலைக்கு போகும் பொழுது எந்த நிலை அடைகிறோம், பிரம்மபூத நிலையை அடைகின்றோம். அதாவது இறைவனுக்கு சமமான நிலைய நாம வந்து அப்ப அடைய முடியும். இந்த உடம்பு இருக்கும் போதே இந்த உலகத்திலேயே அந்த நிலையை அடைந்தக்கூடிய பரமாத்மா மகாத்மாக்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் நமக்கு வந்து ஆச்சாரியர்களா, குருக்களா வந்து நமக்கு வந்து நிறைய வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட வழியை நம்ம பின்பற்றும் பொழுது நாமளும் இந்த 3 குணங்களை கடந்து சுத்த சத்துவ நிலைக்கு நம்மளால போக முடியும். ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நன்றி எல்லாருக்கும். நம்ம இப்ப அந்த வந்து குரத்தாழ்வார் கதை அதுவும் சொன்னீங்க மாதாஜி. குரத்தாழ்வார் ராமானுஜரோட அதுதான் அதுவும் சொன்னீங்க. அவர் சரி என்ன செஞ்சாரு, கல்லியும் மண்ணையும் பொன்னையும் ஒன்னா நினைச்சாரு. பொன் தட்டையே தூக்கி எறிஞ்சாரு இல்லையா? ஆமாங்க அந்த மாதாஜி. குணங்களை கடந்தவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறாரு இல்லையா பகவான்கிட்ட. அதுக்கு ஒரு 4 ஸ்லோகமோ 3 ஸ்லோகமே நம்ம படிச்சோம். அந்த ஸ்லோகத்துல விளக்கத்துல வந்து அவங்களுடைய குணங்கள்லாம் எப்படிப்பட்ட குணங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அந்த குணத்துங்கள்ல அந்த சூரத்தாழ்வாரை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். பார்த்தீங்களா, அந்த சூரத்தாழ்வாரை சொன்னோன்னு ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு. ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம பார்க்க போறது 15வது சாப்டர், புருஷோத்தம யோகம். உத்தமர்கள், அதாவது உத்தமர்கள்லயே யார் ஒருத்தர், அந்த புருஷர்களே உத்தமர் யாரு அப்படின்னா புருஷோத்தமன். அவரை பற்றிய விஷயங்களை நாம இதுல பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து 5 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல பற்றற்ற மற்றும் சரணடைதல் மூலம் பகவானை வந்து நம்ம எப்படி வந்து அடைய முடியும் அப்படின்னா, பற்று இருக்கணும். எதுல பற்று இருக்கணும், பகவான்கிட்ட பற்று வைக்கணும். இந்த பௌதிக உலகங்கள்ல இருக்க விஷயங்கள்ல நம்ம வந்து பற்றா இருக்கணும். அந்த பற்றற்ற தன்மையை வளர்க்கும் பொழுதோ அடுத்தது பகவான்கிட்ட சரணடைதல். நாம என்ன செய்யணும், நீயே கதிப்பா அப்படின்னு போய் அவர்கிட்ட சரணடையணும். இந்த 2 விஷயமும் நமக்கு முக்கியமா செஞ்சாதான் இறைவனுடைய திருநாட்டை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து 6ல இருந்து 11 வரையில் உள்ள ஸ்லோகங்கள்ல ஜட உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்திற்கு செல்லுதல். இந்த உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்துக்கு செல்றவங்க யாரு, பஷ்யத்தி ஞான சக்ஷுஷா, அந்த ஞான கண்களை கொண்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த அறிவை புரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்துக்கு செல்றதை பத்தி கொடுத்துருக்காங்க. 12ல இருந்து 15 வரையில் உள்ள ஸ்லோகங்கள்ல இந்த உலகின் பராமரிப்பாளராக கிருஷ்ணரின் நிலையை உணர்தல். அவர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாரு இந்த உலகத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நமக்கு தெரியும், நம்ம வந்து 3 புருஷர்கள் பத்தி நமக்கு தெரியும். பிரம்மா வந்து படைக்கும் தொழில், பகவான் விஷ்ணு வந்து காக்கும் கடவுள், சிவன் அழிக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 3 பேருமே பகவான் நாராயணர்கிட்ட வந்த அம்சங்கள் தான். அப்படி பார்க்கும் பொழுது அந்த காக்கும் கடவுளா இருக்கக்கூடியவர் யாரு, அந்த நாராயணரும் வந்து கிருஷ்ணருடைய சுயம் அம்சம் தான் அவரு. அவரு வந்து எப்படி வந்து நமக்கு வந்து எப்படியெல்லாம் நம்மளை வந்து இந்த உலகத்துல பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்க போறோம். அடுத்தது 16ல இருந்து 20 வரையிலும் வேதாந்தங்கள் மற்றும் வேதங்களின் சுருக்கம். வேதங்கள்லயும் வேதாந்தங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த பகவானை சரணடைகிறது, பகவானுடைய திருநாட்டுக்கு போறதை பத்தி எல்லாம் என்னென்ன வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம படிக்க போறோம். இப்ப நம்ம அதை விரிவா படிக்கலாம். யார் எனக்கு ஸ்லோகம் வாசிச்சு கொடுக்குறீங்க? மாதாஜி, நான் ஸ்லோகம் வாசிக்கிறேங்க இன்னைக்கு. வாசிங்க மாதாஜி. பஞ்சதசோऽध्यायः पुरुषोत्तमयोगो नाम श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलं मदस्याकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि
யஸ்தம் வேத சவேதவித். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஹரே அருமையா கிருஷ்ணா. வச்சுக்கிறீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார். பகவான் என்ன சொல்றாரு, இங்க ஒரு அரச மரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும். நீங்க வந்து இந்த மாதிரி மரம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னா எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லா மரமும் என்ன இருக்கும், கீழே தான் வேர் இருக்கும், கிளைகள் வந்து மேல இருக்கும். இங்க சொல்லப்படுறது மேல் நோக்கிய வேர்கள், கீழ் நோக்கிய கிளைகள், வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஒரு ஆலமரம். அதோட இலைகள்லாம் எதனால ஆனது அப்படின்னா வேதங்கள், வேத மந்திரங்கள் எல்லாம் வந்து அதோட இலைகளா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆலமரம் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இந்த மரத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வேதங்களை கற்றறிந்தவர்களா ஆயிடும். இதுதான் அந்த மரம், ஆலமரம். இங்க பாத்தீங்கன்னா மேல வேர்கள் இருக்கு, கீழே வந்து கிளைகள், இலைகள்லாம் உபகிளைகள்லாம் கீழே வருது. இந்த மேல் கிளை அந்த வேர்ல யாரு இருக்கிறா, பகவான் பிரம்மதேவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல இருந்தும் தொடங்கி இந்த மரம் வந்து கீழ் நோக்கி வருது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஆசை மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது டிசையர் ட்ரீ அப்படிங்கிற பேரே பாருங்க, டிசையர் ட்ரீ. இது வந்து எதுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, இது வந்து உண்மையான மரம் இது இல்லை. இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தோற்றம். அது உண்மையான மரம் எங்க இருக்குன்னா ஆன்மீக உலகத்துல இருக்குது. அதோட பிரதிபிம்பம் தான் இங்க வந்து நமக்கு இந்த மரம் ஆலமரமா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, உண்மையான மரம் சொல்லப்படுது ஆன்மீக உலகம். இந்த தற்காலிக மரம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த பௌதிக உலகத்தை தான் இங்க ஆலமரமா வந்து ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை தான் ஆலமரமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் வேர் வந்து அங்க பிரம்மலோகத்துல தொடங்குது, மேல் நோக்கிய வேர்கள், கீழ் நோக்கிய கிளைகள். அந்த கிளைகள்லாம் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளைகளும் வந்து ஒவ்வொரு கிரகம் நம்ம வந்து 14 கிரகங்கள் இருக்கு படிக்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிளைகளா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த இலைகள்லாம் என்னன்னா அப்படின்னா வேத மந்திரங்கள் நமக்கு படிக்கிறோம்னா ரிக் யஜுர் சாம அதர்வனன்னு சொல்லக்கூடிய அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய மந்திரங்கள் தான் வந்து இங்க இலைகளா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதோட பழங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பழங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா நாம அனுபவிக்கக்கூடியது, புருஷார்த்தம்னு சொல்லுவோம். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காம அர்த்த மோக்ஷ, அந்த தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 புருஷார்த்தங்களும் தான் இங்க வந்து பழங்களா உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த கிளைகள்ல மேல் நோக்கிய கிளைகள்ல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்கள், கந்தர்வர்கள், அப்படிப்பட்டவர்கள்லாம் அங்க வசிக்கிறாங்க. கீழ் நோக்கிய மிடில்ல இருக்கக்கூடிய கிளைகள்ல யார் இருக்கா அப்படின்னா நாம மனிதர்கள், அப்புறம் வந்து மிருகங்கள், இது எல்லாமே வந்து மிடில்ல இருக்கக்கூடிய இது கிளைகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப அதுக்கு கீழே இருக்க நுனியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருக்க உலகத்துல இருக்க மக்கள்லாம் அதுல வாழறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து மேல் நோக்கி போகணும். இங்க இருந்து நம்ம மிடில்ல இருக்கிறோம், நம்ம மேல் நோக்கி போகனாதான் இந்த மரத்தை தாண்டி நாம வந்து வைகுண்ட லோகத்துக்கு போகணும். ஆனா நாம என்ன செய்யறோம், இந்த பௌதீக உலகத்துல இருக்க பொருள்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு புலனின்ப விஷயங்கள் அதுல வந்து ஈடுபடுறோம். அது வந்து புலனின்ப விஷயங்களா இருக்கிறது வந்து இதோட சின்ன சின்ன பிரான்ச்சஸ், இந்த கிளைகளோட பிரான்ச்சஸா அது வந்து இருக்குது புலனின்ப விஷயங்கள். அதோட நுனியில தான் கண்ணு, காது, மூக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய புலன்கள்லாம் இருக்குது. அதை கொண்டு நாம என்ன செய்யறோம், பகவானை நினைக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த புலன்கள்லயே நம்ம வந்து கருத்தை செலுத்தி இதை அனுபவிக்கிறதுலயே நம்ம இருந்துகிட்டு இந்த ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளை, இந்த கிளையிலிருந்து மற்றொரு கிளைன்னு நம்ம தாவிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கிளையிலிருந்து ஒரு கிளைக்கு போறோம்னா இந்த பிறவி முடிஞ்சோடனே இன்னொரு பிறவி எடுக்கிறோம் இல்லையா, அப்ப இன்னொரு கிளை, இன்னொரு கிரகத்துக்குள்ள போய் வாழறோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நாம புலனின்பத்தை என்னைக்கெல்லாம் அனுபவிக்கிறத நம்ம விடுறோமோ அன்னைக்கு வரையிலும் இதுல இருந்து விடுதலை கிடைக்காது. அதனாலதான் வந்து எடுத்தோடனே வந்து பற்றற்ற அப்புறமற்ற சரணடைதல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த பற்று அறுக்கும் பொழுதுதான் நாம என்ன செய்ய முடியும், இந்த பர்வேட்டட், அதாவது ஆன்மீக உலகம்னு சொல்லக்கூடிய அதோட பர்வேட்டடா இருக்கக்கூடிய இந்த பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய
இந்த ஆலமரத்துல இருந்து நாம என்ன செய்வோம், நிஜமான உலகத்துக்கு, ஆன்மீக உலகத்துக்கு நம்மளால செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவும் அதே தான் இங்க வந்து காட்டியிருக்கிறாங்க. நல்லாவே தெளிவா பாத்தீங்கன்னா, இங்க பிரம்மதேவன் இருக்கிறாரு. இங்க வந்து கிளைகள்ல வந்து மேல் நோக்கிய கிளைகள்ல யார் இருக்கா, தேவர்கள்லாம் வசிக்கிறாங்க. மிடில்ல நாம வசிக்கிறோம். இப்படிதான் வந்து எல்லாமே இங்க வந்து இருக்குது. இதை தாண்டி பிரம்மாவுல இருக்கக்கூடிய சத்தியலோகத்தை தாண்டி போனாதான் இங்க இருக்கிறது வந்து பிரஜாநிதி. அந்த பிரஜாநதியை கடந்து போனாதான் நாம வந்து இறைவன் இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட லோகம், கோலோக விருந்தாவனத்துக்கு போக முடியும். அங்கு இறைவன் வந்து நித்தியமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, லீலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நாம போகணும்னா நாம வந்து பற்று இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சாப்டர் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். மாதாஜி செகண்ட் ஸ்லோகா படிங்க. अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. ஹரே கிருஷ்ணா. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அது வந்து வளரணும், வளர்ச்சி அடையணும், அதோட கிளைகள் இலைகளுக்கெல்லாம் சப்போர்ட் வேணும்னா நம்ம என்ன செய்வோம், தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த மரத்துக்கு நம்ம இந்த ஆலமரத்துக்கு எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஜட இயற்கையின் 3 குணங்கள். நேத்தி நம்ம படிச்சோம்ல, சத்தோகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த 3 குணங்கள் வந்துதான் இந்த மரத்துக்கு வந்து வளப்படுத்துது. அதாவது நீர் மாதிரி அது வந்து அமையுது. அதனால அதோட வேர்கள்லாம் எப்படி கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும், உபக்கிளைகள்லாம் மேல் நோக்கி போகுது, இந்த மாதிரி கீழ் நோக்கியும் மேல் நோக்கியுமா வந்து வளருகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்கள். இந்த சின்ன சின்ன கிளைகள்லாம் வந்து புலனின்ப விஷயங்கள். இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் படுத்தப்பட்டுள்ளன. எதனால நாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பலநோக்கு செயல்களாலதான் இந்த உலகத்துல நாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் இந்த மரம் வந்து நமக்கு சொல்லுது. இந்த மாதிரி மரத்தை வந்து நீங்க எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. ஒரு இடத்துல பார்க்கலாம். எங்கன்னா நீர்க்கரை, அதாவது ஒரு ஆறு ஓடுது, ஒரு குளக்கரை, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரையில மரத்தோட நீர்நிலையோட கரையில ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரம் வந்து தண்ணியில பிரதிபிம்பமா இருக்கும். அந்த பிரதிபிம்பத்தை பார்த்தீங்கன்னா மரம் எப்படி இருக்கும், தலைகீழே தெரியும் நமக்கு. அப்போ வந்து வேர் மேல் நோக்கியும் கிளைகள் இலைகள்லாம் அடியில கீழ் நோக்கியும் இருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து மேல் நோக்கி அந்த நம்மளுடைய ஆன்மீக உலகத்தோடைய பர்வேட்டடா இங்க வந்து பிரதிபிம்பமா இந்த ஆலமரம் இன்னும் சொல்லக்கூடிய இந்த பௌதீக உலகம் இங்க இருக்குது. இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை அடையணும், இதுல இருக்க நாம வந்து சிக்கிட்டு இருக்கோம், இந்த மரத்துல பலநோக்கு செயல்களால சிக்கிட்டு இருக்கிறோம். அதை பத்தி நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். 3, 4 படிங்க மாதாஜி. நரோபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் असङ्गशस्त्रेण दृढेन चित्वा तदत्पदं तत्परिमार्कितव्यं यस्मिन् गदा न निवर्तन्ति भूयः त्वमेव साध्यं पुरुषं प्रपद्ये यदा प्रवृत्ता प्रसृता पुराणी. ஹரே கிருஷ்ணா. இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. அது எங்க இருக்கு, ஆன்மீக உலகமான்னு சொல்லக்கூடிய வைகுண்ட லோகங்கள்ல அதுதான் உண்மையான உருவம். இங்க இருக்கிறது வந்து தற்காலிகமானது, தோன்றி மறையக்கூடியது. நம்ம வந்து ஒரு பிள்ளைய வந்ததுன்னா நம்ம உலகம் என்ன ஆயிடும், அழிஞ்சிடும் இல்லையா? அதனால அது தற்காலிகமானது. இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது, இது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி இதோட ஆரம்பம் எங்க இருக்கு, எங்க முடியுது, அஸ்திவாரம் எங்க இருக்கு, இதெல்லாம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேரூன்றியுள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும்.
இப்ப நம்ம வந்து இந்த மரத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா என்ன செய்யணும்? நம்ம பற்றின்மை அப்படிங்கிற அந்த கோடலியை கொண்டு அந்த மரத்தை வெட்டி சாய்க்கணும். பற்றின்மை அப்படிங்கிறது நம்மளோட பௌதீகத்துல இருக்கக்கூடிய பற்றை விடணும். அதே சமயம் யார் மேல பற்று வைக்கணும்? இறைவன் மேல. பற்றுக பற்றற்றான் பற்றினை. அவனுடைய திருத்தாள்களை வந்து நம்ம பற்றும் பொழுது நாம இந்த இதுல இருக்கக்கூடிய பற்றை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம விட்டுடுவோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ, எங்க போனா நம்ம திரும்பி வர மாட்டோம், இறைவனுடைய நாட்டுக்கு போனா திரும்பி வர மாட்டோம். அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். இந்த பற்றின்மைங்கிற ஆயுதத்தை கொண்டு நம்ம இந்த உலகத்தை முறிச்சுக்கிட்டு நாம இறைவன் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு போனோம்னா அங்க என்ன செய்யுது? எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வெளியில வருது. அவருடைய கார்லோகதாய் விஷ்ணு உடல்ல இருந்துதான் பிரபஞ்சங்கள்லாம் வெளியில வருது. கர்ப்போகதாய் விஷ்ணு கிட்ட இருந்தான் முதல் உயிர் வாழி பிரம்மா வராரு. இப்படி அந்த யாருகிட்ட இருந்து இதெல்லாம் வெளியில வருகின்றதோ, எல்லாமே விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவான்கிட்ட நாம சரணடையணும். சரணாகதி வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த சரணாகதி எப்படி அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் வந்து போக போக நம்மளாம் புரிஞ்சுக்குவோம். அதாவது எதுவுமே ஆத்ம நிவேதனம், அந்த 9 விதமான இது பக்தி தொண்டு படிச்சோம் இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அப்படின்னுட்டு அந்த இதுல லாஸ்ட்ல வரும் ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அப்புறம் வந்து பாத சேவனம், அப்புறம் அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அந்த மாதிரி அந்த ஆத்ம நிவேதனம் முழுமையா நம்ம வந்து பகவான்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அந்த மாதிரி ஒரு சரணடைகிற நிலையில போகும் பொழுது நாம வந்து இந்த மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறவி எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, எங்க தொடங்கியிருக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படிப்பட்ட பௌதிக உலகம் தான் இந்த உலகம். இந்த மரத்தை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோடாலியை விட்டு வெட்டி இருக்கிறாங்க. அது மாதிரிதான் நம்ம வந்து பற்றின்மைங்கிற கோடாலியை கொண்டு நம்ம வெட்டி எடுக்கணும். பகவான் கூட வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவர் ஒரு லீலை செஞ்சிருக்கிறாரு. தாமோதர லீலைன்னு நீங்க கேட்டிருக்கலாம். அது நான் உங்களுக்கு அடுத்ததுல கூட நான் இன்னும் சொல்லுவேன் விரிவா. இப்ப நான் லைட்டா சொல்றேன். அவர் என்ன செஞ்சாரு? தாமோதர லீலை புரியும் பொழுது 2 அர்ஜுன மரங்களை வந்து சாச்சாரு. உரல்ல கட்டிடுறாங்க யசோதை தாயார் அவங்கள. அப்போ வந்து அவர் தவழ்ந்து போய் என்ன செய்யறாரு? உரலை 2 மரத்துக்கு இடையில விட்டு அந்த 2 மரங்களை வந்து சாய்க்கிறாரு. அந்த 2 மரங்களும் அது சாஞ்சு கீழே முறிஞ்சு விழுந்தோம்னா அதுல இருந்து யார் வராங்கன்னா 2 கந்தர்வர்கள். யாரு? குபேரனுடைய பிள்ளைகள், நலக்கூவரன், மணிக்கூறுவன் அப்படிங்கிற 2 பேரும் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாபம், நாரதட்ட வாங்கின சாபத்தினால பகவானுடைய வீட்டு வாசல்ல மரங்களா வந்து அவங்க வந்து பல வருஷ காலம் இருக்கிறாங்க. அப்போ வந்து பகவான் என்ன செய்யறாரு? அவங்கள வந்து விடுவிக்கிறாரு. அது வந்து தாமோதர லீலை படிக்கும்போது நான் இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். हरे कृष्णा। माताजी 5 निर्मानमोहाजिदशङ्कदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः कच्यन्यमूढा पदमव्ययं तद्। இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பொய் கௌரவம். பொய் கௌரவம்னா நம்ம வந்து என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல இருக்க பிரபஞ்சங்கள் எல்லாம் ஆளக்கூடிய எஜமானன் நாமே அப்படின்னு நம்ம வந்து பொய்யா நினைச்சுக்கிறோம். வந்து மற்றவங்கள்ட்ட அதுக்கான மரியாதை எதிர்பார்க்கிறோம். நாம அந்த கௌரவத்தை நினைச்சுதான் நம்ம வந்து பகவான்கிட்ட சரணடைய மாட்டேங்கிறோம். அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணுது? இங்க வந்து ஃபால்ஸ் ஈகோவா இங்க நம்மளை வந்து சிக்க வைக்குது. நாம வந்து நமக்கு மேல அவர்கிட்ட இருந்து வந்த அங்க துணுக்குகள் தான் நாம. அப்போ வந்து அவருக்கு இருக்க சக்திகள்லாம் நம்மள்ட்ட இருக்கான்னா நிச்சயமா கிடையாது. அதுல வந்து ஒரு துளி அளவு இருக்கும் அவருடைய சக்திகள். ஆனா அவர்கிட்ட கடல் அளவு, மலை அளவு அவர்கிட்ட சக்திகள் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவரு தான் எஜமானன், நாம வந்து அவருக்கு செய்யக்கூடிய தொண்டர்கள். அப்படிப்பட்ட நிலையை விட்டுட்டு நாம என்ன பண்றோம்? இந்த பிரபஞ்சத்துக்கு நான் தான் எஜமானன், நான் வந்து எல்லாரும் வந்து என்ன வணங்கணும் அப்படின்னு ஒரு பொய்யான கௌரவத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அது அடுத்தது மயக்கம். என்ன மயக்கம்? நாம் வந்து இந்த உடல் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா நாம இந்த உடல் இல்லை. நாம ஒரு ஆன்மீக ஆத்மா. நீங்க எல்லாருமே வந்து இந்த 18 நாள் கீதை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க உணர்ந்து கொள்ளுவீங்க. நம்ம வந்து இந்த உடல்னு நம்ம நினைச்சுட்டு இருக்க அந்த நினைவுல இருந்து வந்துருவீங்க. ஆன்மீக ஆத்மா நாம எல்லாருமே. எல்லாருக்குள்ளேயும் ஆன்மீக ஆத்மா இருக்குது. உடல்னு சொல்லக்கூடிய இந்த போர்வை வந்து என்னது? சும்மா வெறும்
தோல் தான், ஒரு சட்டையை மாத்திக்கிட்ட மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த பிறவியில இந்த உடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த பிறவியில எந்த உடல் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது, போன பிறவி எந்த உடல்ல இருந்தோம்னு தெரியாது. அப்படிப்பட்ட மயக்கம், அந்த மாதிரி மயக்கத்துல இருந்தோம். மற்றும் தவறான சங்கம், இந்த பௌதிக உலகத்துல நம்ம வந்து ஒரு சத்சங்கத்துல நம்ம இப்போதும் இணைஞ்சிருக்கணும். இப்ப இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சத்சங்கம், அடுத்தடுத்த நிலையில நீங்க கிளாஸ் எல்லாம் சேரும்பொழுது அது ஒரு நல்ல ஒரு சத்சங்கமா இருக்கும். ஏன்னா படிக்கிறது பூரா பகவானை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தவறான சங்கம்னு சொல்லக்கூடிய பௌதீகத்துல ஈடுபடக்கூடிய மக்களோட நாம வந்து இந்த வகுப்புல சேராம பொதுவா நம்ம வந்து வீட்டு கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கத்துல இருந்து நம்ம விடுபடணும். விடுபட்டு இறைவன் நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இந்த நம்ம வந்து பகவான் மேல வைக்கக்கூடிய தூய அன்பு தான் திரிபடைஞ்சு இங்க வந்து பௌதீகத்துல காமமா நம்மள்ட்ட இருக்குது. அந்த காமத்தை விட்டு வச்சுட்டு நம்மளுடைய பூர்ண அன்பையும் பகவான் மேல திருப்பணும். அப்படி திருப்பும் பொழுது என்ன கிடைக்கும், இன்ப துன்பம் என்னும் இருமையை ஒழித்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ப துன்பம்லாம் நம்மளை விட்டு போயிடும். எது நடக்குதோ அது இறைவனோட செயல் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு பக்குவம் அடைஞ்சிரும். அந்த மாதிரி மயக்கம் உருவாமல் இருப்பவர்கள், அந்த மாதிரி மயக்கத்துல எல்லாம் ஆழாம இருக்கக்கூடியவர்கள் பரம புருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து இறைவன்கிட்ட சரணடையக்கூடிய வழி இப்போ வந்து நமக்கு தானே கிடைக்கும். நம்ம ஏன்னா நம்ம ஒரு சத்சங்கத்துல இணைஞ்சிருந்தோம்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க. பகவானை எப்படி சரணடையணும், நம்ம வந்து பக்தி தொண்டு எப்படி புரியணும், அந்த இந்த 9 விதமான பக்தி தொண்டுல நாம எப்படி ஈடுபடணும், 5 விதமான ரசங்கள்ல பகவானோட எப்படி உறவு கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பகவான்கிட்ட நம்ம வந்து என்ன செய்வோம், பூரண சரணாகதி அப்படி அடையும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, பகவானுடைய நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர், அவருடைய இடத்தை சென்று சேர்கிறார்கள். இதெல்லாம் வந்து முக்கியமா வந்து இது சரணாகதி தத்துவம். இந்த சரணாகதி தான் வந்து பகவத்கீதையோட முக்கியமான சரம ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய அந்த 18வது சாப்டர்லயும் வரும். நம்ம அதையும் நம்ம படிப்போம். மாதாஜி 6. न तत् भाषयते सूर्यः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. ஹரே கிருஷ்ணா. எனது அந்த பரம வாசஸ்தலம் பகவானுடைய கோலோகம் வைகுண்ட லோகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இப்ப வந்து நம்ம இந்த ஸ்லோகம் வழியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு தெரியாது, நம்ம வந்து அந்த உலகத்துக்கெல்லாம் போனவர்கள் வந்து யாரும் வந்து சொல்லுவாங்கல்ல, வந்து நமக்கு வந்து தெரியாத ஒன்றை வந்து நமக்கு எப்படி சொல்ல முடியும், வேதங்கள்லாம் சொல்லப்பட்டதை வச்சுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப பகவத்கீதைங்கிறது நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது அவருடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு இங்க இருக்கு வந்து சூரியன் பகல்லாம் சூரியன் தேவைப்படுது, நைட் ஆனா வந்து சந்திரன் தேவைப்படுது. வீட்டுல வந்து நம்ம சமைக்கணும்னா நமக்கு நெருப்பு தேவைப்படுது. அப்புறம் கரண்ட் இருந்தாதான், மின்சாரம் இருந்தாதான் நமக்கு வந்து ராத்திரில நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும். அந்த வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு வந்து என்ன செய்ய முடியும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம பக்கத்துல இருக்கவங்களே நம்மளால நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான் நம்மளுடைய புலன்கள். அப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் எங்க இருக்காது, பகவானுடைய உலகத்துல இருக்காது. அதனை அடையவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகத்திற்கு திரும்புவதில்லை. அப்படிப்பட்ட சுயம் பிரகாசமான அந்த உலகங்கள் நித்திய உலகம், பகவான் எப்படி சுயம் பிரகாசமா இருக்கிறாரோ அது போல அங்க இருக்கக்கூடிய வைகுண்ட லோகங்களும் சுயம் பிரகாசமானவை. அந்த வைகுண்ட லோகங்களோட ஒளி எங்க கிடைக்குது, கோலோக விருந்தாவனத்துல இருந்து வருகிறது. அந்த இந்த எல்லா ஒளியும் சேர்ந்துதான் பிரம்ம ஜோதியா நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. அந்த மகத்தத்துவம் அப்படிங்கிற திரை என்ன செய்யுது, அந்த ஒளியை நமக்கு வரவிடாம தடுத்து நம்ம வந்து இருள் உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. அந்த உலகத்துக்கு போனவங்க யாரும் திரும்பி இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பகவானுடைய அந்த நித்தியமான உலகம். இங்க பாருங்க, இங்க கரண்டோ சூரியனோ சந்திரனோ எதுவும் கிடையாது. எல்லாமே சுயமா பிரகாசிக்க கூடியது, எல்லா நேரமும் சுயம் பிரகாசம் உடையது. அப்போ வந்து ராதையும் கிருஷ்ணனும் அங்க என்ன செய்யறாங்க, நித்தியமா லீலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. எப்போதும் சந்தோஷம் 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 மட்டுமே அங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 7 படிங்க மாதாஜி.
ममैवांसो जीवलोके जीवभूतः सनातनः मनसष्टानि इन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति. ஹரே கிருஷ்ணா. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். நம்ம சொன்ன மாதிரி பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல். அவருடைய தங்க சுரங்கம் அப்படின்னா அதுல ஒரு தங்க துகள் தான் நாம. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஜீவாத்மா இருக்குன்னா ஜன்னல் வழியா சூரிய ஒளி வரும்பொழுது அதுல துகள் துகளா நமக்கு கண்ணுக்கு தெரியும், நிறைய தூசியா தெரியும். அந்த அளவுக்கு தான் நம்ம நம்மளுடைய ஆத்மா ரொம்ப நுண்மையா இருக்குது. ஆனா பகவான் எப்படி இருக்கிறாரு, அவர் பெரிய சுரங்கம், தங்க சுரங்கம். அது அளப்பற்ற கடல் மாதிரி அவருடைய கடல். நாம அதுல ஒரு டிராப் நீர். அப்படிதான் அவருடைய பார்ட் அண்ட் பார்சலா நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நித்தியமான அம்சங்கள். அதே என்ன செய்யறோம், எட்டர்னல். நம்ம என்னது, அழிவு கிடையாது, அந்த ஆத்மாவுக்கு அழிவற்றது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் என்ன செய்யுது, நம்முடைய 5 புலன்கள், 5 புலன்களும் பிளஸ் மனம், 6 புலன்களோட அது என்ன செய்யுது, இங்க கடினமாக சிரமப்படுகின்றோம். எதனால, நம்மளோட ஆசை, அறிவின்மை. அந்த காரணத்தினாலதான் நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம், அதிகமா கஷ்டத்துலதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது நிரந்தரமா இருக்காது. அதிகபட்சம் நம்ம அனுபவிக்கக்கூடியது கடினமான வாழ்க்கையை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. 8 படிங்க மாதாஜி. शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात्. ஹரேஷா. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க, அனாலஜி. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல. ஒரு இடத்துல காத்தடிக்குது, அந்த காற்று ஒரு மலர் தோட்டம், அந்த பூச்செடிகள்லாம் இருந்தா அந்த பூந்தோட்டம் வழியா அந்த காத்து வந்ததுன்னா அந்த காத்தோட வாசனை நமக்கு எப்படி இருக்கும், அந்த மலர்களோட வாசனையை சுமந்துக்கிட்டு வரோம், நமக்கு நறுமணமா இருக்கும். பழத்தோட்டம் வழியா வந்ததுன்னா அந்த பழங்களுடைய வாசனையை நம்ம கொண்டு வரோம். இப்படி அந்த காத்து எங்க வருதோ அதோட வாசனையை நம்ம கொண்டு வரோம். அதே சமயம் ஒரு சாக்கடை அந்த மாதிரி இடத்துல இருந்து காற்று வீசுச்சுன்னா நமக்கு என்ன செய்யும், துர்நாற்றம் அடிக்கும். நம்ம மூக்கை மூடிக்குவோம். அந்த அது காற்று மேலையா குற்றம் இல்லை, அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பொருள்கள்ல இருந்து வரதை அது எடுத்துக்கிட்டு வருது. அப்படித்தான் நாம என்ன செய்யறோம், இந்த உயிர்வாழிகள் நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆன்மா என்ன செய்யுது, இந்த உடல்ல விட்டுட்டு இன்னொரு உடல், அடுத்ததான் வேற ஒரு உடலை மறுபடியும் எடுக்குது இல்ல. இந்த உடல் மாற்றங்கள் படிச்சோம், 6 விதமான மாற்றங்களை அடையுதுன்னுட்டு. குழந்தையா பிறக்குது, அப்புறம் என்ன பண்ணுது, வளருது, அப்புறம் இருத்தல், அப்புறம் ஒரு உற்பத்தி செய்தல், அப்புறம் முதுமை வருது, அப்புறம் மறைதல்னு 6 விதமான மாற்றங்களை நம்ம உடல் கொண்டது. அந்த 6 விதமான மாற்றங்களுக்கு அப்புறம் மறைதல் அப்படிங்கிற அந்த கடைசி அந்த இறப்பு வந்தோடனே அது என்ன செய்யும், இந்த உடலை வச்சுக்கிட்டு நாம என்னென்ன கர்மாக்களை செய்யறோமோ அது நல்லதா இருக்கலாம், அதுல கெடுதலா இருக்கலாம், எந்த ஒரு செயலும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். செயலற்று யாராலும் இருக்கவே முடியாது, செயல்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படிப்பட்ட செயல்களோட விளைவுகள், கர்ம விளைவுகளை என்ன செய்யும், அது என்ன பண்ணும், அந்த உணர்வுகளை சுமந்துக்கிட்டு போகும். நம்மளுடைய உடல் இது ஸ்தூல உடல்னு சொல்லப்படுது. நம்ம உடல் இது ஸ்தூல உடல். இந்த உடலுக்கு ஃபர்ஸ்ட் அழிவு ஏற்படும், அடுத்து சூட்சும உடல். அந்த சூட்சும உடல்ல தான் அது என்ன செய்யும், அந்த 3 விஷயங்கள், அந்த நம்மளுடைய அகங்காரம், அந்த நம்மளுடைய புத்தி, அந்த மனம், அந்த இது நம்மளோட செஞ்சக்கூடிய அந்த நல்வினை தீவினைகள் இதெல்லாம் டேக் பண்ணி கொண்டு போகும் அந்த சூட்சும உடல். அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், இன்னொரு உடலை அது பெறுது. அந்த இன்னொரு உடலை பெறும் பொழுது இந்த உடலை கைவிட்டுருது. அப்படி இப்படிதான் காற்று எப்படி நறுமணத்தை தாங்கிட்டு போதோ, அது நறுமணம் எதனால வருது, தோட்ட வழியா வரும் பொழுது.
பூந்தோட்டம் வழியா வரும்போது, சாக்கடை வழியா வரும்போது துர்நாற்றத்தை தாங்கிட்டு வருது. நாம நல்ல வினைகளை செய்யும் பொழுது நல்ல வினைகளை தாங்கிட்டு நம்ம கர்ம அந்த சூட்சும உடல் போகுது. நம்ம தீய வினைகளை செஞ்சோம்னா அந்த தீய வினைகளை தாங்கிட்டு அந்த சூட்சும உடல் போகுது. எப்படி அடுத்த பிறவியை என்ன கிடைக்கும்? நமக்கு அந்த என்ன தாங்கிட்டு போறோமோ, நம்மளுடைய உணர்வுகள் எந்த உணர்வுகள்ல இருந்தோமோ அதுக்கு தகுந்த உடல் கிடைக்கும். நல்ல இதா இருந்ததுன்னா தேவ உடல் கிடைக்கலாம், இல்ல மனித உடல் கிடைக்கலாம், இல்ல மிருகத்தோட உடல் கிடைக்கலாம். ஒரு நாயா பண்ணியா கூட நம்ம பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய குணங்கள் நம்மளுடைய கர்மாக்களை பொறுத்துதான் நமக்கு அடுத்த பிறவி அமையும். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் மனித உடல் கிடைச்சிட்டு இதுதான் கடைசி பிறவி, நமக்கு இதுக்கு மேல நம்ம முக்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். கண்டிப்பா இல்ல. நமக்கு மறுபிறவி இருக்குது. நாம செஞ்சக்கூடிய பாவ விளைவுகளுக்கு தகுந்த மாதிரி மறுபிறவி கிடைக்கும். அது நம்ம செஞ்சக்கூடிய வினைகளுக்கு தகுந்த மாதிரி. ஆனா இந்த பிறவியிலேயே நாம இந்த உடலை முடிச்சுக்கணும், இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யணும்? போய் பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். அது ஒண்ணுதான் வழி. அப்ப அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்காது. மாதாஜி 8, 9 படி. श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं விஷயானுபசேவதே. ஹரே கிருஷ்ணா. இப்ப நான் சொன்னதுதான். இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர் வாழி இந்த சூட்சும உடல் போய் என்ன செய்யுது? இன்னொரு ஸ்தூல உடலை அடையுது. அப்படி அடையக்கூடிய அந்த உயிர் வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான கண், காது, நாக்கு, மூக்கு, தொடுபலன் ஆகியவற்றை அடைகின்றான். அது என்ன செய்யுது? மனசுதான் அந்த இடத்துல மையம். ஏன்னா அதுதான் எல்லாமே தூண்டி விடுது செய்ய. அந்த மாதிரி செஞ்சு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களனால குறிப்பிட்ட விதமான கண்காதுன்னா என்ன? நம்ம மனிதரா பிறக்கிறோமா அதுக்கு தகுந்த கண்கள், நம்ம விலங்கா பிறக்கிறோமா அதுக்கு தகுந்த கால்கள், 4 கால்களோட பிறக்கணும், ஒரு வாளோட. இப்படி அந்த குறிப்பிட்ட விதமான கண், காது, நாக்கு, மூக்குங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய உடல். நாம செய்யக்கூடிய கர்மாவை பொறுத்து நமக்கு ஒரு உடல் கிடைக்குது. அப்படிப்பட்ட அடைஞ்ச பிறகு அது என்ன செய்யுது? இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். அது என்ன செய்யும்? நாம மனிதரா பிறந்தா பிறகு மறுபடியும் இறைவனுக்கு தொண்டாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நம்ம பண்ணலாம். ஒரு நாயா பிறந்தோம்னா லொல்லொன்னு குலைச்சிட்டு தான் இருக்கணும். அப்படித்தான் அந்த புலனின்ப விஷயங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். நமக்கு கிடைக்கிற உடலை பொறுத்து நாம செயல்படுவோம் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. 10. उत्क्रामन्तं स्थितं वापि पुञ्जानां वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः. முட்டாள்கள் உயிர் வாழி எவ்வாறு தன் உடலை கைவிடுகிறான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நாமெல்லாம் இந்த கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம்? பகவான் சொல்ற மாதிரி முட்டாளாதான் நம்ம கண்டிப்பா இருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஏன் இந்த உடல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. இந்த உடலை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம இறந்தோன்னா நம்ம என்ன ஆக போறோம் தெரியாது. இயற்கை நம்ம என்ன செய்வோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட உடல்ல வச்சுக்கிட்டு நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துருவோம். இப்படிதான் நாம முட்டாள்களுடைய விஷயமா இருந்திருக்கு. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். இப்ப நீங்க எல்லாரும் இந்த கிளாஸ்ல சேர்ந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த பகவத்கீதைங்கிற இந்த ஞானம் உங்களுக்கு போதிக்கப்படுது. நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால நீங்க என்ன செய்வீங்க? நாம எதுக்காக இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ஏன் இந்த உடல்ல இருக்கிறோம், நம்ம அடுத்த உடல்ல நம்ம போறதா இல்ல இறைவன்கிட்ட போறதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்ப நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பகவத்கீதை முடியறதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஞானம் கண்டிப்பா கிடைச்சிரும். இப்போ இப்ப ஒரு கார் என்ன செய்யுதுன்னா ஓடிட்டு இருக்கு. அந்த கார் போற வழியில ஒரு இடத்துல டக்குன்னு ஸ்டக் ஆகி நின்றுடுது. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வர ஓனர் அதை ரொம்ப நாளி அதை ட்ரை பண்றாரு. ஆனா அது எதனால கார் நின்று போச்சுங்கிற அந்த மெக்கானிசம் அவருக்கு தெரியல. அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் யார் இது பண்றா? ஒரு மெக்கானிக் கார் மெக்கானிக் அதுக்கான அறிவு அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? அதை சத்தராயில சரி பண்ணி அந்த காரை இயங்க செய்யறாங்க. அந்த மாதிரிதான் யார்
அதாவது நமக்கு வந்து யார் மூலமா இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்வோம் அப்படின்னா, பகவானுடைய இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது, பகவானுடைய கதைகளை கேட்கும் பொழுது, அவருடைய பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் இலக்கியங்களை படிக்கும் பொழுது, நம்முடைய குரு மூலமா, ஆச்சாரியர்கள் மூலமா கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவரையிலும் நம்ம என்ன செய்வோம், ஒரு காரோட ஓனரா தான் நம்ம வந்து இருப்போம். நம்மளுடைய உடலை பத்தி அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா மெக்கானிசமா இருக்கிறது வந்து யாரு, நமக்கு ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். 11 यदन्धो योगिनश्चैनं पश्यन्यात्मन्यवस्थितं यदन्धो यकृतात्मानः नैनं पश्यन्त्यसेदशः 12 படிச்சிருங்க மாதாஜி. यदादित्यकदं तेजो ஜஹத்பாஷயதேகிலம். ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கிறேன் மாஜி. பரவாயில்ல நல்லா படிச்சிருக்கீங்க, படிங்க. யதாதித்யகதம் தேஜோ ஜஹத்பாஷயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். ஹரே கிருஷ்ணா. இப்ப நான் சொன்னதுதான். இப்ப வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்? தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, தன்னுணர்வு அடைந்தார்கள். தன்னுணர்வுனா நாம யாரு, எங்க இருந்து வந்தோம், நம்ம போடக்கூடிய இடம் எது, நம்ம என்ன செய்யறதுக்காக நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் தன்னுணர்வு. அந்த உணர்வுல இது பண்ணவங்க தான் அடுத்தது என்ன, கிருஷ்ண உணர்வுல நிலை பெறுவாங்க. அப்படி நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். அவங்களுக்கு தெரியும் இந்த உடல் எதுக்காக வந்திருக்குங்கிறது, நாம அடுத்து செல்லக்கூடிய இடம் எதுன்னு. இப்ப நமக்கு வந்து இங்க சைத்தன்ய மகாபிரபுவோட படம் கொடுத்துருக்காங்க. அவரு வந்து அந்த வந்து பகவான் சுயம், பகவானுடைய அம்சம். அவரே வந்து பகவானே இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இதுல வந்து தோன்றி இருக்கிறாரு. அவரு வந்து கலியுக மக்கள்லாம் வர்ற கஷ்டங்களை பார்த்து அதுல இருந்து அவங்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து சங்கீர்த்தனம், அந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்புனாரு. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள்கிட்ட உறவு கொள்றவங்க எல்லாம், இந்த சத்சங்கத்துல ஈடுபடுறவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும், அவங்களும் அந்த நிலையில வருவாங்க. அதான் இங்க சொல்லியிருக்கு. அவங்களால தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. இந்த அறிவு இல்லாதவர்களால என்ன செய்ய முடியாது, நம்ம இந்த உடல் எதுக்காக கிடைச்சதுன்னே தெரியாம பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், போய் சேர்ந்தோம்னு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி நிலையில தான் நாமெல்லாம் இருக்கோம். ஆனா இந்த மாதிரி தன்னுணர்வு அடைந்தவர்களுடைய பாதையில நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணும் பொழுது நாமளும் அந்த நிலையில நம்ம இந்த உலகத்துல இருந்து விடுதலை அடையலாம். அப்புறம் உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. சூரியனுக்கு யாரு வந்து அந்த எனர்ஜியை கொடுக்குறா அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். அவர்கிட்ட இருந்து தான் அந்த எனர்ஜி தான் இங்க ஒளியா வருது. சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்ற. எல்லாத்துக்கும் எனர்ஜி யாரு, அவரு தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அவர் திருவாயாலேயே சொல்றாரு. நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். மாதாஜி 13. कामाविश्य च भूतानि धारयाम्यगमोजसा पुष्णामि सौषधी सर्वाः सोमो भूत्वा रसात्मकः. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். யார் நுழைகிறா? கர்ப்பவத விஷ்ணு நுழைகின்றாரு. நமக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேட்டலைட் அந்த இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சூரிய கிரகத்தை சுத்தி 9 கிரகங்கள் வந்து சுத்திட்டு இருக்கும், ஒவ்வொரு பாதையில சுத்திட்டு இருக்கும். அதை தாண்டி ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத அண்டங்கள் வந்து வானத்துல மிதந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மிதந்துகிட்டு அது பாதையில சுத்திக்கிட்டு இருக்குன்னா அது எதனால சுத்துது? பகவான் கர்ப்பவதாய் விஷ்ணு உள்ள போந்து அந்த கிரகத்தை தாங்குறாரு. அதனாலதான் அது வந்து அதோட பாதையில சுத்திக்கிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, கிராவிடேஷன் அப்படிம்பாங்க. கிராவிடேஷன் ஓகே தான், ஆனாலும் அது ஒழுங்கா நடைபெறணும் அப்படின்னா யாரு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அந்த பகவான் தான். அவர் கையில வந்து ஒரு கைப்பிடி மண்ணு மாதிரி நாம அந்த உலகங்கள்லாம்.
அவர் கைப்பிடி மண்ணை நம்ம விட்டோம்னா என்ன பண்ணும், கீழே பறந்து போயிடும், அந்த மண் வந்து என்ன சிதறி போயிடும். அந்த மாதிரி பகவான் என்ன செய்யறாரு, எல்லா கிரகங்களையும் அதது பாதையில ஒன்னோட ஒண்ணு மோதாம மிஸ்மேட்ச் ஆகாம அதது பாதையில அழகா சுத்துறதுக்கு காரணம் யாரு, பகவான் அதுக்குள்ள இருந்து தாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். சந்திரன் வந்து எதுக்கு உதவி செய்யுதுன்னா, இரவு நேரத்துல அந்த சந்திரன் ஒளிப்பட்டுதான் காய்கறி செடிகள்லாம் வந்து என்னன்னா அதுக்கான சக்தியை வந்து அது பெறுதும். அதனாலதான் அந்த காய்கறிகளுக்கு வந்து ஒரு ருசி கிடைக்குது, டேஸ்ட் கிடைக்குது. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், உரத்தை போட்டு அதோட ருசியை வந்து நம்ம கெடுத்துடுறோம். ஆனா இயற்கையாவே சந்திரனோட ஒளி மூலமா வந்து காய்கறிகளுக்கு அந்த ரசம், அந்த சுவையான அந்த டேஸ்ட், வாழ்வு ரசத்தை வந்து சந்திரனோட ஒளி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பகவான் எப்படியெல்லாம் நம்மளை கவர்ந்து கொண்டாரு பாருங்க. சூரியனா வராரு, சந்திரனா வராரு, அப்புறம் வந்து எல்லா கிரகங்களையும் தாங்கிட்டு இருக்கிறாரு, காய்கறிகளுக்கு வாழ்வு ரசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றாரு. மாதாஜி 14. अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्त पचाम्यन्नं चतुर्विधम्. எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளிசுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கின்றேன் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. நம்மளுடைய உடலுக்குள்ள, நம்மளோட குடல் எப்படிப்பட்டதுக்கு, அந்த சிறுகுடல் பெருங்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடலுக்குள்ள ஜீரண நெருப்பு, நம்ம ஏற்கனவே வந்து அன்னமயா கோஷான்னு நம்ம படிச்சோம். அது மாதிரி ஜீரண நெருப்பு அவர் உள்ளுக்குள்ள இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை வந்து என்ன செய்யறாரு, செரிக்க வைக்கிறாரு. அங்க ஒரு அக்னி இருக்கு வயிற்றுக்குள்ள, அந்த அக்னியா இருக்கிறது பகவான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயுர்வேதத்துல கூட சொல்லியிருப்பாங்க, அது வயிறுல வந்து ஒரு அக்னி இருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு அக்னி ஜீரண நெருப்பா வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு அவர் என்ன செய்யறாரு, உட்சுவாச காற்று மற்றும் வெளிசுவாச காற்று, நம்முடைய நம்ம விடுற வெளியிட ஆக்சிஜன் மற்றும் அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லா காற்றோட இணைந்து அவர் என்ன செய்யறாரு, 4 விதமான உணவுகளை செரிக்க செய்கிறார். என்னென்ன 4 விதமானது, நம்ம வந்து மெல்லுதல் அப்படின்னா வந்து நம்ம திட உணவு சாப்பிடுறது, நம்ம வந்து சாப்பாடெல்லாம் இட்லி தோசை சாதம் ரைஸ் இது மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்றது மெல்லுதல் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நக்குதல், அது வந்து என்னது, தேன் மாதிரி ஐட்டத்தை வந்து நக்கி சாப்பிடுவோம். அப்புறம் வந்து திரவம் வந்து என்னது, அருந்துதல், அது வந்து என்ன செய்வோம், நம்ம தண்ணி குடிப்போம், பால் குடிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அருந்துதல். அப்புறம் உறிஞ்சுதல், ஜூஸ், அதெல்லாம் வந்து என்ன செய்வோம், இளநீர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து உறிஞ்சி குடிப்போம். இந்த 4 வகையான உணவுகளையும் வந்து பகவான் என்ன செய்யறாரு, செரிக்க வைக்கிறாரு அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. 15 மாதாஜி. सर्वस्य सागं श्रुति सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमबोहनं च वेदैः स सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृत्वेदविदेव चाहम्. ஹரே கிருஷ்ணா. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். பாருங்க, இங்க வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் பகவான் அங்க இருக்கிறாரு. அது வெளியில இருந்துகிட்டு பகவானே வந்து என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், பரமாத்மாவை உள்ள இருக்கிறாரு. என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் உண்டாகின்றன. அவர் தான் வந்து என்ன செய்யறாரு, நமக்கு வந்து தேவையான ஞாபக சக்தியை கொடுக்கிறாரு, தேவையான மறதியையும் அவரே கொடுக்கிறாரு. நமக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயம் கெட்ட விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துடணும். அந்த மறதி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், ஒருத்தவங்க வந்து நம்மளை திட்டாங்க, ஒருத்தவங்க நம்மளை கேவலமா பேசிட்டாங்கன்னு நம்ம அதையே நினைச்சு உருகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல செயல்களில் ஈடுபடுறதையே நிறுத்திடுவோம். அதனால அவர் நமக்கு மறதியும் கொடுத்துருக்கிறாரு. ஞாபக சக்தியும் அறிவும் யாருக்கிட்ட இருந்து வருது, பகவான்கிட்ட இருந்து தான் வருது. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நான். அவர் வந்து வேதங்கள்லாம் வந்து எதை சொல்லுதுன்னா, கர்மகாண்டா பகுதின்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து பலநோக்கு செயல்களை வந்து சொல்லும். அடுத்தது வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாதான் அதோட மூலாதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவானை சென்றடையத்துக்கான வழிகள் வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அந்த வேதங்களாலுமே அறியக்கூடிய விஷயம் எது அப்படின்னா,
பகவான் அவரு தான். அவரை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேதங்கள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்பா இருக்குது. அந்த வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படிங்கிறாரு. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. வேதாந்தத்தை தொகுத்தது யாரு? இல்ல நம்மளுடைய வேதவியாசர்னு சொல்லுவோம். வேதவியாசர் யாருன்னா பகவானுடைய அவதாரம், இலக்கிய அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், சக்தி அளிக்கப்பட்டது அவருக்கு. அப்படிப்பட்ட அவதாரமா பகவானே வந்து வேதங்களை தொகுத்து கொடுத்தாரு. வேதங்களை அறிபவனும் நானே. வேதங்களை தெரிஞ்சுக்கிட்டது யாரு? அவரு தான். இப்ப அவர் வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வந்து காத்து ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோம். இப்போ உலகத்துல வந்து அந்த கிரகங்களை நம்ம வந்து பல பல கிரகங்களையும் வந்து என்ன செய்யறாரு? தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்னோட ஒண்ணு மிஸ் மேட்ச் ஆகாம. அப்புறம் உயிர்வாழிகள் உள்ளுக்குள்ள இருந்து ஜீரண நெருப்பா செரிக்க செய்கிறாரு. உணவும் அவரே கொடுக்கிறாரு. நமக்கு வந்து சூரியனா ஒளி கொடுக்கிறாரு, சந்திரனா காய்கறிகளுக்கு வாழ்வு ரசத்தை அளிக்கிறாரு. அதனால நமக்கு சாப்பாடு கிடைக்குது. அப்படிப்பட்ட சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுக்கும் பகவான் ஜீரண நெருப்பா நமக்குள்ள இருக்கிறாரு. அப்படி சாப்பாடெல்லாம் கொடுத்து பத்தாதுன்னு இன்னும் என்ன செய்யறாரு? நமக்கு ஞாபக சக்தி, அறிவு இதெல்லாம் கொடுக்கிறாரு. அப்புறம் வேத கல்வி அதையும் அவரே தான் பகவான் கொடுக்கிறாரு. ஆக ஆளினால் அவர் தான். அல்டிமேட் கோல் யாரு அப்படின்னா அவரு தான். நம்ம வந்து எல்லா இதுவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதங்கள் வந்து வேதங்களை தெரிஞ்சுக்கிட்டவரும் அவரு தான், தொகுத்தவரும் அவரு தான், வேதங்களால புகழப்படவரும் அவரு தான், வேதங்களை தொகுத்தவரும் அவர்தான். எல்லாமே காரணகர்த்தா அவரின்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறத நம்ம நல்லா இதுல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 16, 17. स्वाभिमौ पुरुषौ लोके शरक्षाक्षर एव च शरक्षर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते उत्तमपुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाकृतः यो लोकत्रयमाविश्य बिभर्त्यव्यय ईश्वरः. ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளன. அது என்ன தவறக்கூடியவர்கள்? க்ஷர மற்றும் அக்ஷர அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தவறக்கூடியவர்கள் அப்படின்னா நாம தான். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஜீவாத்மாக்கள், நித்திய பக்தர்களா இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் தான் தவறக்கூடியவர்கள். தவறாதவர்கள் யாருன்னா முக்தி அடைந்த ஆத்மாக்கள். பகவானுடைய உலகத்துல போய் அவரை போன்றே 4 கை உருவம், அவரை போன்ற உருவத்தோட வாழக்கூடிய முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அப்படி 2 விதமான ஜீவன்கள் உள்ளன. அவங்க முக்தி பெற்றாலும் அவங்களும் என்ன ஜீவராசி தான், பகவானுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் நாமெல்லாம். ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள். இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். இந்த 2 ஜீவன்களை தவிர்த்து வேற யார் இருக்கா? உத்தம புருஷர் அவர் தான் வந்து பரமாத்மா. நம்முடைய இதயத்துல இருக்கிறாரு, வைகுண்டத்துல இருக்கிறாரு, கோலோகத்திலையும் இருக்கிறாரு. அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காட்கின்றார். 3 உலகம் எது அப்படின்னா நமக்கு மேற்பட்ட மேலுலகங்கள், நமக்கு கீழ்ப்பட்ட கீழே இருக்கக்கூடிய உலகங்கள், நடுவுல இருக்கக்கூடிய நம்ம உலகம். இது எல்லாத்துலயுமே அவர் உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. உள்ள நுழைஞ்சு எப்படி இருக்கிறாரு? கர்ப்பவதாய் விஷ்ணு உருவத்துல வந்து உள்ள நுழைஞ்சு இருக்கிறாரு. காரணம் இது ஸ்ரீரோகதாய் விஷ்ணுவா அல்லவருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா அவர் இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. 18 மாதாஜி. यस्माक्षरमदीदोऽहम् अक्षरात् अभिषोत्तमः अदोऽस्मि लोके वेदे च प्रदिदः पुरुषोत्तमः. தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள், அதாவது ஜீவாத்மாக்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு, இந்த 2 பேருக்கும் அப்பாற்பட்ட நிலையில நான் திவ்யமானவனாக இருப்பதால். எப்படிப்பட்ட திவ்யம்? அவருடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம. அப்படிப்பட்ட திவ்யமான அவருடைய தோற்றங்களையும் செயல்களையும் புரிஞ்சுக்கிட்டவங்க மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம 4th சாப்டர்லயே படிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான நிலையில் இருப்பதாலும், நானே உத்தமமானவன் என்பதாலும், எல்லாராலையும் உத்தமமானவன் கொண்டாடப்படுறதாலும், இங்க பாருங்க
பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை வந்து போற்றி புகழ்ந்து துதி பாடுறாங்க. அப்படி எல்லாருக்கும் யாரு தலைமையில இருக்கிறாரு, அந்த தலைமை பீடத்துல இருக்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். எல்லா வேதங்களும் அவரை தான் வந்து பாராட்டுது. உலகத்துல உள்ளவங்க, தேவலோகத்துல உள்ளவங்க, பூலோக கீழே உலகத்துல இருக்கவங்க எல்லாராலையும் யார் வந்து அவர் போற்றப்படுகிறார் அப்படின்னா பகவான். அதனாலதான் அவர் வந்து புருஷோத்தமன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார். வந்து நம்ம எல்லா உயிர்வாழிகளும் வந்து என்னதுன்னா ஃபீமேல், அதாவது நம்மளுடைய ஆத்மா, நம்ம உடல் இது வந்து தான் பெண் உடல் ஆண் உடல்லாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவுக்கு ஏதாவது ஆண் பெண் வித்தியாசம் இருக்கான்னா இல்ல. ஆத்மா வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல அப்படிம்பாங்க. அந்த நிலையில இருக்கும் பொழுது பகவான் ஒருவரே வந்து என்ன புருஷர். அந்த அவரு வந்து எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றோம். அவர் வந்து எல்லாருக்கும் நம்மளோட மேம்பட்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாருங்க, இங்க வந்து பார்க்கடல்ல பகவான் விஷ்ணு இங்க தாயாரோட இருக்கிறாங்க. அங்க வந்து கடற்கரை ஓரத்துல வந்து எல்லா தேவர்களும் என்ன செய்யறாங்க, அவரை வணங்குறாங்க. இங்க வந்து சிவபெருமான் இருக்கிறாரு, பிரம்மதேவன் இருக்கிறாரு, மற்ற தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லா தேவர்களும் என்ன செய்யறாங்க, அவரை துதிப்படுறாங்க. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா எங்க ஓடுறாங்க, அந்த பார்க்கடல்ல இருக்க அந்த பரந்தாமன் காலடியில தான் போய் விழறாங்க. அப்படின்னா அவர் வந்து என்னது, எல்லாரும் விட்டும் மேம்பட்டவர் அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அதுதான் ஏற்கனவே நம்ம படிச்சோம். பசு ரூபத்துல வந்து பூமாதேவி வந்து வேண்டது இல்லையா, பூமி பாரம் தாங்க முடியலன்னு. அப்போ வந்து அவர் தியானத்துல வந்து பார்க்கடல்ல இருக்க பகவானை நினைச்சு தியானம் பண்ணி பகவான் கிருஷ்ணர் பிறப்பி எடுக்கிறத வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இங்க என்ன செய்யறாங்க, சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்க, அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து 1000 திருநாமங்களை கொண்ட அந்த மகா இதா இருக்குது, பெருசா இருக்கு. அதை வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது. சமஸ்கிருதம் வந்து எல்லாருக்கும் வாயில நுழையிறது இல்லை. அப்போ வந்து சாமான மானிடர்கள்லாம் எப்படி வந்து அந்த பகவானை சென்றடைய முடியும், எல்லாராலையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க முடியலன்னா என்ன செய்யறது அப்படின்னு பார்வதி தாயார் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னா அதுக்கு சிவன் வந்து சொல்றாங்க, அதுக்கு ஈஸியான 2 வழி இருக்கு. ஒரு வழி, அதுக்கு வந்து முழுசும் படிக்க முடியலன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, அந்த ஒரு ஸ்லோகத்தை படிச்சு அதை சொன்னாலே முழு விஷ்ணு சகஸ்ரநாமையும் படிச்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்வதி தாயார்ட்ட அவங்க வந்து சிவபெருமான் சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து காட்டப்பட்டிருக்கு. மாதாஜி 19. யோ மாமேவமசம்மூடக ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ, இதை வந்து யார் ஒருத்தவங்க இந்த பகவானுடைய அந்த திவ்யமான செயல்களை, உன்னதமான அவருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவர் வந்து இது வந்து கல்யாண குணங்கள் நிரம்பியவர்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட பகவானுடைய ஐஸ்வர்யங்களை உணர்ந்து நாம வந்து அவருடைய திருவடிக்கு போகணும் போனா யார் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க, தன்னை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். அவங்க வந்து என்ன செய்வாங்க, பகவானுடைய பக்தி தொண்டுல வந்துடுறாங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து சிவபெருமானும் பார்வதி தாயாருமே வந்து பகவான் விஷ்ணு எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றீங்களே, யார தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்வதி தாயார் கேட்பாங்களாம். அப்போ வந்து சிவன் சொல்லுவாராம், நான் வந்து விஷ்ணுவை தான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாராம். இதுல வந்து ஒரு லீலை கூட இருக்குது. எப்படின்னா பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன செய்வார்னா, ஒரு கோலோக விருந்தாவனத்துல அவர் வந்து அவதாரம் எடுத்து விருந்தாவனத்துல இருக்கும் பொழுது அங்க வந்து அவரோட கோபிகளோட அவங்க என்ன செய்வார்னா ராசக்கிரீடை, ராசலீலை இது எல்லாமே பண்ணுவாரு. நடு நிசி ராத்திரி 12 மணிக்கு அவர் குழல் ஊதணும்னா எல்லா கோபியர்களும் அங்க வந்துருவாங்க. வந்தோடனே அவங்க என்ன பகவான் என்ன செய்வாரு, ஒவ்வொரு கோபியருக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணரா விரிவங்கமாகி ஒவ்வொரு கோபியர்களுடைய அவர் வந்து என்ன செய்வாரு, ராச நடனம் புரிவாரு.
அவ வந்து ஒவ்வொரு கோபிகையும் என்ன நினைச்சுக்குவாங்களாம், கிருஷ்ணர் என்னோட மட்டும்தான் இருக்கிறாரு, என்னோட மட்டும்தான் இருக்காருன்னு நினைச்சுக்குவாங்களாம். அந்த அளவுக்கு தான் அவங்க மனசுக்கு புரியும். அப்படி ஆனா எல்லா கோபிகளுக்கும் நிறைய கிருஷ்ணர் வந்து அவதாரமா அவர் வந்து விரிவங்கமா இருப்பாராம். அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய குழல் இசை வந்து சிவலோகம் கைலாயம் வரையிலும் கேக்குதாம். கேட்டோன்னா அங்க கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆசை வந்துருது. அந்த லீலையில நாமளும் போய் கலந்துக்கணும் அப்படின்னுட்டு ஆசைப்பட்டு அங்க இருந்து வராரு. இப்ப எப்படி எந்த கோலத்துல இருக்கிறாரோ அதே கோலத்துல வராரு. வந்தோடனே அங்க வந்து யாரு நிக்கிறாங்க, யோகமாயை. அவங்க வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த உருவத்தோட போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் என்ன செய்யறது, நீங்க வந்து பெண்ணா ஒரு கோபியா மாறினா மட்டும்தான் நீங்க வந்து அதுல போய் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நான் கோபியா மாறணும்னா என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க போய் விருந்தாதேவியை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். விருந்தாதேவிகிட்ட போய் அவங்க கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க போய் மானசரோவர் நதியில பகவானை நினைச்சு முங்கி எழுந்து வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் போய் மானசரோவர் நதியில வந்து குளிப்பாராம். குளிச்சுட்டு எழுந்திருக்கும் போது அவர் வந்து என்ன வர்றார், கோபியா வெளியில வருவாராம். கோபியா வந்து அவரும் போய் அதுக்குள்ள கலந்து பகவானுடைய அந்த ராச நடனத்துல அவரும் கலந்து சந்தோஷமா ஈடுபட்டு இருப்பாராம். அப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு டவுட் வரும், எப்படி வந்து நம்ம என்னமோ ஒரு சந்தேகமா இருக்கே, யாரோ எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு லலிதா அப்படிங்கிற ராதாராணியோட தோழியை கூப்பிட்டு கேட்பாராம். கேப்டன்னா அவங்க வந்து எல்லாம் சரியாதான் இருக்கு, எல்லா கோபிகளும் கரெக்டா இருக்காங்க, ஆனா ஒரே ஒரு கோபிக்கு மட்டும் 3 கண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓ, புரிஞ்சு போச்சு இருக்கு, நம்ம சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அந்த இதை வந்து இது பண்ணுவாராம். அவரே விரும்பி வந்து இந்த ராசலீலையை கலந்துக்கிட்டதுனால அந்த பிருந்தாவனத்துல இப்ப போனா கூட கோபீஸ்வரர் அப்படின்னு வந்து அங்க இருப்பாராம். அந்த லிங்க வடிவுல வந்து சிவபெருமான் இருப்பாராம், கோபீஸ்வரர்னு. அவரை வணங்கிட்டு அப்புறம் போய் பகவான் கிருஷ்ணர் போய் எல்லாரும் வணங்குவாங்களாம். இன்னைக்கும் இருக்குதான் அந்த விருந்தாவனத்துல. அடுத்த மாசம் நாங்கெல்லாம் விருந்தாவன் போகும்பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கணும் நான் போய் பார்க்கறதுக்கு பகவான. மாதாஜி 20. इति गुह्यतमं शास्त्रम् इदमुक्तं मया नघः एतत् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत. ஹரே கிருஷ்ணா. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. இதுதான் வந்து என்னது, கான்பிடென்ஷியல் நாலேஜ் அப்படின்னு வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவமடையும். மிகவும் ரகசியமான ஒரு ஞானத்தை, வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்ட வந்து ஒரு ரகசியமான வந்து அறிவை வந்து பகவான் வந்து இப்ப வந்து அர்ஜுனருக்கு சொல்லியிருக்கிறாரு. அர்ஜுனர் மூலமா நமக்கும் வந்து அந்த அறிவு வந்து கிடைச்சிருக்குது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை பக்குவ நிலை மேம்பட்ட வாழ்க்கைக்கு நாம போகணும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள கருத்து. இந்த புருஷோத்தம யோகம் இதோட நமக்கு வந்து முடிவடையுது. மாதாஜி பலஸ்ருதி சொல்லியிருக்கேன். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோऽध्यायः. தேங்க்யூ மாதாஜி. வாஞ்சாகல்பதருभ्यश्च கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपादा की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा डिवोटीज. யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப கேட்கலாம். 15ஆவது சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஸ்ரீதேவி மாதாஜி ரொம்ப அழகா வாசிச்சு கொடுத்தீங்க, தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மாதாஜி. உங்களுக்கு அவ்வளவு அருமையா பாடுனீங்க, அதை கேட்கறதுக்கு காது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அருமையா வாசிச்சீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ரீதேவி மாதாஜி. காதுக்கு இனிமையா இருக்கு. ரொம்ப